நீங்கள் என்ன யோக்கியமா? லேட்டஸ்டாக சிக்கிய ரஞ்சித் வச்சு செய்யும் நெட்டிசன்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இயக்குநர்களிடம் இருவேறு கருத்துக்களை கொண்டு படத்தை இயக்கி வருகின்றனர். அந்த வரிசையில் இயக்குனர் ரஞ்சித் சமீபத்திய நிகழ்ச்சியில் தீண்டாமை தற்போது பேப்பர் கப் வரை வந்திருக்கிறது என பேசியது சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அட்டகத்தி படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரஞ்சித் அடுத்து கார்த்திகை வைத்து இயக்கிய மெட்ராஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது. இந்த வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கபாலி, காலா போன்ற படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். அந்த படத்தை தொடர்ந்து சர்பாட்டா பரம்பரை, நட்சத்திரம் நகர்கிறது படங்களை இயக்கியுள்ளார் ரஞ்சித். இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகரான சியான் விக்ரம், பார்வதி பசுபதி மற்றும் மாளவிகா மோகன் நடிப்பில் ரஞ்சித் இயக்கியத்தில் உருவாகியுள்ள தங்கலான் திரைப்படம் சுதந்திர தினத்தில் வெளியாக உள்ளது. இதுவரை வெளியான ட்ரெய்லரில் வெள்ளைக்காரர்கள் செய்யும் அடிமைத்தனம் போல் காட்டுகிறார்கள், மறுபக்கம் சூனியக்காரி செய்யும் சூழ்ச்சி போல் காட்டுகிறார்கள், இன்னொரு திசையில் அடிப்படை உரிமைக்காக போராடும் மக்கள் படும் துன்பத்தை சொல்வது போல் இருக்கிறது. இப்படி கணிக்க முடியாத அளவில்தான் ட்ரெய்லர் வந்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே உருவாகியுள்ள படம் தங்கலான். கடந்த வாரம் மாரி செல்வராஜுடன் ரஞ்சித் இணைந்து அளித்த பேட்டி ஒன்றில் இயக்குனர் ரஞ்சித் பேப்பர் கப்பும் நவீன தீண்டாமைதான் என பேசியுள்ளார். டீ டம்ளரில் சாதிய பாகுபாடு இருப்பதை பரியேறும் பெருமாள் படத்தின் கிளைமேக்ஸில் காட்டி மாரி செல்வராஜ் வைத்து அந்த படத்தை கவனிக்க வைத்தார். இந்நிலையில் அது தொடர்பாக பேசிய ரஞ்சித் பேப்பர் கப்பும் தீண்டாமையின் வெளிப்பாடுதான் என பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாக கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் சினிமா விமர்சகரான புளு சட்டை மாறன், நீங்கள் காபி டீ சாப்பிடும் கடைகளில் உங்கள் விருப்பப்படி கண்ணாடி டம்ளர் அல்லது பேப்பர் கப்பில் தருகிறார்களா அல்லது ஜாதி பார்த்து தருகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பி ரஞ்சித்தின் பேச்சை கலாய்த்துள்ளார் புளு சட்டை மாறன். தற்போது யாரும் சாதி பார்த்து பேப்பர் கப் தரவில்லை என்றும் ரஞ்சித்துக்கு எப்போதும் அதே நினைப்புத்தான் என்றும் நெட்டிசன்கள் கமெண்ட்டுகளை குவித்து வருகின்றனர். சினிமாவில் நீங்கள்தான் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் ரஞ்சித்தை நெட்டிசன்கள் வசைபாடி வருகின்றனர்.